பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வருடம் துவங்கி 2வது வாரத்தையும் நாம் காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறாரே. அந்த தயவுக்காய் நாம் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை துதிக்கவும் அவருடைய நாமத்தை சாட்சிகளாய் அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதுவரை நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருகிற பாதைகளிலும் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவனுடைய கரம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அதை நம்முடைய மனது ஏற்க மறுக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசித்து நிற்கும் நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஒரு நாளும் வெட்கப்படும்படியான சூழ்நிலை இல்லை என்பதை நாம் நம்ப ஆரம்பிக்கணுங்க. விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம் தேவன், நம்முடைய தகப்பன் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார் என்பதை நாம் முழுமனதோடு நம்ப வேண்டும். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து கொண்டிருக்கிறாரே. அந்த அன்பிற்கு இணையாய் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே. அதற்கு நாம் ஓயாமல் அனுதினமும் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுத்து ஆண்டவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாமா? நாம் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவருடைய வார்த்தைகளை நம்பணும், அவரை விசுவசிக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமுமே, அவருக்கு முதலிடத்தை தரணும். அனுதினமும் அவருடைய வேதத்தை வாசித்து குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம் தேவைகள் சந்திக்கப்படும், நம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், நம் உறவுகள் நீட்டிக்கப்படும். சமாதான சந்தோஷத்தோடு நாம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை செய்தையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை செய்தையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஆம் கர்த்தாவே, எபினேசராய் இந்நாள் வரையிலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சுமந்தீரே, உமக்கு நன்றி. உடைய இதயத்தில் எங்களை சுமந்தீரே நன்றி. மறவாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி. கருப்போடு எங்களை பாதுகாப்பாய் சுமந்து இந்த பூமியில் நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் செழித்தோங்க நிற்க எங்களை கைகோர்த்து நடப்பவரே, உமக்கு நன்றின்னு நாங்கள் ஓயாமல் நன்றி 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 என்று ஏறெடுக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனே உமை போல இல்ல. ஆம் கர்த்தாவே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நன்மையால் நிறைந்துள்ளது, சாட்சியாக நிறைந்துள்ளது. எங்கள் வாழ்க்கையை முழுவதும் தீமை அணுகாமல் நன்மையால் நிரப்ப என் தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே அந்த ஒத்தாசையும் இதே அரவணைப்பும் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் எங்களை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடந்து போக கர்த்தர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்கன்னு
இன்றைய நாளில் மனதார கேட்டு கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.